சொந்தங்கள் அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, காஞ்சிபுரமில் இருக்க குமரக்கோட்டை முருகனை தரிசிக்கலான்னு வந்திருக்கேன். இங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த மண்டபம் தான் கந்தபுராணம் அரங்கேறிய தோன்றிய மண்டபம். முருகப்பெருமானே கச்சியப்ப சிவாச்சாரியார்கிட்ட திகட சக்கரம் அடியெடுத்து கொடுத்து எழுத பணிந்த ஸ்தலம் இதுதான். இந்த முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு உள் முருகனையும் போய் தரிசனம் பண்ணலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் இந்த ஸ்தலத்தில் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முருகன் பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் உபதேசம் செய்த இடம்னு புராணம் சொல்லுது. இந்த குமரக்கோட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் நடுவில் இருக்கிற முருகப்பெருமானோட சக்தி என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தைப்பூச நாளில் இங்கே தரிசனம் பண்ணது எனக்கு மன அமைதியும் உள்ள தெளிவும் எனக்கு உண்டாகிருக்கு. அப்படியே இங்கே நடந்து வரும்போது இங்கே கந்தபுராணம் எழுதி போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ஆரத்தி கண்ணில் ஊற்றிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம். இங்கே வேறு உற்சவர் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மூலவர் உள்ளே இருந்தார். அவரையும் பார்த்துட்டு நல்லா பாருங்களேன், பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். உற்சவரும் வீதி உலா கிளம்புனார். அப்படியே கிருபானந்த வாரியார் இருந்தார். அவரையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். தேவிஸ் டைரிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.